மறுபடியும் இந்த லாக்டவுன் பீரியடில் யூடியூப் மூலமாக தேவனாக பயன்படுத்த சந்திக்க நன்றி சொல்கிறேன். உங்களால் இடங்களில் விழாங்கள் பண்ணிட்டு உங்களுடைய ஆண்டவரை துதியோடு கூட அவரை உயர்த்தி அவரை கணவனை சோதரிப்போமாக நல்ல விழாங்கள் பண்ணிட்டு ஆண்டவரை சோதனை பண்ணுவோம். பரிசுத்தாவியானவரை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நல்ல தேவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே சமூகத்தை நோக்கி பார்க்க உன்னை கணவன் நாமத்தை உயர்த்த அன்றோட பிள்ளைகளாக எங்களுக்கு அன்றைய ஸ்தோத்திரத்தை தந்திருக்கிறவர்களாக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைக்கு ஏற்ற மன்னாவை நாங்கள் புசிக்க அன்றைய பிள்ளைகளாக நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்கள் மத்தியில் வாசம் வருகிற ஆண்டவர், எங்கள் மத்தியில் கிரியை செய்கிற கர்த்தர் இந்த நாள் எங்களோடு நடத்தக்கூடிய கொடுக்கிறார்கள். ஆராதிக்கும் பொழுது பிள்ளைகள் ஆண்டவரை சொல்லி உணர்ந்து ஆராதிக்க இருக்கின்ற தேவ பிரசனத்தை உணர்ந்து மகிழ்ப்படுத்து ஆண்டவருக்கு தொடர்ந்து பிரசனங்கள் வழிபடுத்தட்டும். ரத்தத்தினாலே மறைத்துள்ளோம். ஆண்டவரே தேவ பிரசனத்தை மறைத்துள்ளோம். ஆண்டவருடைய நாமத்துக்கான மகிமையை வந்து செலுத்துகிறோம். தேவன் நாம எங்கள் மத்தியில் இருந்து கிரியை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் எல்லா சத்துவங்களுக்கும் கௌரவமாக உங்க நாம மகிழ்பட நீர் இதிலே ஆண்டவரே மகிழ்பட இந்த சமத்தை எங்களுக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்களுக்கு கொடுக்கிறோம். நல்லதுனால ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவரை சொந்தமாக ஒரு நேரமாக துதித்து நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரை துதித்தோடு ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. துதித்தோம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க மகிமை அவருக்கு போகிறது. அந்த மகிமையினாலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த மகிமையினாலே நமக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் நமக்கு நம்மை நடத்துவாராக. உற்சாகமாக சேர்த்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை பயன்படுத்தலாம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. கூப்பிடும் வேளையில் என்னை தப்புவிக்க வேகமாக வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க வேகமாக வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேன், சர்வங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேன், சர்வங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் கட்டிடாமல் என்றோ கரங்களை தாங்கிடுவார். பாதம் கட்டிடாமல் என்றோ கரங்களை தாங்கிடுவார். ஒரு வாரை உன்னுடத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாரை
மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிலே இருளிலேன்றோம் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம். அஞ்சிலே இருளிலேன்றோ இயேசுவே நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம். பயங்கரத்துக்கும் பாருக்கும் அவைக்கும் அயர்ந்திடன்றை தீருவே. பயங்கரத்துக்கும் பாருக்கும் அவைக்கும் பயந்திடன்றை தீருவே இயேசுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவன் மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. தேவனுந்த நாடைக்கரமாமே ஒருபோது பொல்லாப்பு வராதே. சொல்லு உணர்ந்து தேவன் நம்ம நாடைக்கரமாமே ஒருபோது பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் தாவரமணிந்து உயிர்த்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் தாவரமணிந்து உயிர்த்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் துதிக்க நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சிறுமிக்காக அவருக்கு நன்றி சொல்லுமாக. அவரை துதிக்க துதிக்க நமக்கு நிச்சயமாகவே ஒரு ஜெயம் கிடைக்கிறது. நாம் துதிக்க துதிக்க ஒரு நிச்சயமாகவே நமக்கு பதில் தருவது ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய நாமத்தை வைக்கப்படுத்த நம்முடைய வழியை மாத்திரம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்த. ஆண்டவரை நான் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், என் வழியை காலத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். நிறைய காரியங்களை வாய்க்க சொல்லி நிறைய எனக்காக நாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணித்து காத்திருக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் நம்முடைய நாமத்தை ஹல்லேலூயா மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய நாமத்தை அவர் கனமானவராக இருக்கிறார். அவர் மத்தியில் இருந்து ஹல்லேலூயா கிரியை செய்வாராக. பிறந்த பாடுதான் உற்சாகமாக பாடி வழியை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆரியத்தை வாய்ப்பு செய்வது நம்முடைய சார்பிலே செயலாற்றுகிறார். உற்சாகமாக பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு கொடுத்து விடு.
கொடுத்து விடு, அவரை நம்பீரே. மகிழ்ந்து கலிகூறு, தொடர்ந்து துதிப்பாடி. சொல்லுங்க சத்தமாண்டவரே, கலிகூறு சபா, தொடர்ந்து துதிப்பாடி. உன் இதயத்தில் வாழ்ந்து தேவ பந்தரெல்லாம் நிறைவில் நிறைவேற்றுவார். எல்லாமே இதயத்தில் வாழ்ந்து தேவ பந்தரெல்லாம் நிறைவில் நிறைவேற்றுவார். காற்றில் பொறுத்து கர்த்தரை காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சாமி செயலாற்றுவார். காற்றில் பொறுத்து கர்த்தரை நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சாமி செயலாற்றுவார். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி கொண்டு வெகு விரைவில். விசுவாசம் சொல்லி பார்க்கலாம். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார். துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார். துரிதமாய் ஜெயம் தருவார். காற்றில் பொறுத்து காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சாமி செயலாற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம். காற்றில் கர்த்தரை நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சாமி செயலாற்றுவார். உனது நேர்மையெல்லாம் அதிகாலை வெளிச்சமாகும். எனது நேர்மையெல்லாம் அதிகாலை வெளிச்சமாகும். நண்பகல் போல உன் நீதி நியாயம் நண்பால் கலங்காதே. நண்பகல் போல என் நீதி நியாயம் எங்கும் கலங்கேதே. காற்றில் பொறுத்து கர்த்தரை நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சாமி செயலாற்றுவார். காற்றில் பொறுத்து கர்த்தரை நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார். என் சாமி செயலாற்றுவார். ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும். ஆண்டு சமூகத்தில் சொல்லிக்கிறேன், காத்திருக்கிறேன். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. வாழ்க்கையில காத்த நிச்சயமாகவே அவரை மட்டும் வெட்கமடையாதபடி பாதுகாத்த ஆண்டவர். தொடர்ந்து இந்த ஆண்டவரை நான் கனமான போகிறோம். எங்களுடைய முழங்கால்படி ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் காத்திருந்தவனாலே ஜெபித்தனாலே எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய விண்ணப்பங்களை கற்று அங்கீகரித்து எங்களுக்கு கர்த்தருடைய அற்புதங்களை செய்கிறது. ஆண்டவரே, ஏராளமான நெருக்கங்கள் வந்த போது, கண்ணீர் சூழ்நிலை வந்த போது என் ஆண்டவர் கூட இருந்து எங்களை பாதுகாத்து நடத்திருக்கிறேன். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனுடைய மகிமை ஆண்டவர் எங்களோடு கூட நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில், ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லுவது தொடர்புடைய மக்கள் ஆண்டவரை கனங்களை செலுத்துகிறோம். ஆராதிக்கிற ஒரு நேரம், ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எங்கள் ஜெபங்களை கேட்டீரே, நமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு தேவனை ஆராதிக்க தேவன் உதவி செய்வார். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தன்னால விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. வாழ்க்கையில் ஆண்டவர் இதுவரைக்கும் தன்னால ஆண்டவர் என்னை தாங்கிய நடத்திருக்கிறார். ஆண்டவரை புகழ்ந்து பாட ஜீவனை கொடுத்திருக்கிறேன்.
உமக்கு நன்றி அப்பா. நல்ல உணர்ந்த ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, ஓ ஜீசஸ் காலமா ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தன்னால விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே இயேசுவே, தன்னால விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, புகழின்ற பாட்டுப்பாடி புயலின்று ஓய்ந்த புதுராகம் பிறந்தது, புகழின்ற பாட்டுப்பாடி புயலின்று ஓய்ந்த புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, தந்தீரை தந்தீரையா, கரம் பிடித்தீரையா, சொல்லுங்க ஆண்டவரே, தந்தீரை தந்தீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, புகழின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புதுராகம் பிறந்தது இயேசுவே, புகழின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புதுராகம் பிறந்தது இயேசப்பா. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, எபினேஸ்வர் நீதானையா, இதுவரை உதவி நீரே சுராஜா, எபினேஸ்வர் நீதானையா, இதுவரை உதவி நீரே, எல்லோரி நீதானையா, என்னையும் கண்டீரையா இயேசுவே, எல்லோரி நீதானையா, என்னையும் கண்டீரையா, புகழின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்த புதுராகம் பிறந்தது, புகழின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, உனது நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மை நம்பியுள்ளேன், சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மை நம்பியுள்ளேன், பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே இயேசுவே, பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே, புகழின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்த புதுராகம் பிறந்தது இயேசுவே, புகழின்று பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்த
இதுவரை உதவினீரே எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே எல்லோரி நீதானையா என்னையும் கண்டீரையா இயேசுவே எல்லோரி நீதானையா என்னையும் கண்டீரையா புகழின் பட்டுப்பாய் துயரின்று ஓய்ந்த புதுராவும் பிறந்தது ரட்சகரே புகழின் பட்டுப்பாய் துயரின்று ஓய்ந்தது புதுராவும் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் நல்லவரே சுவே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் 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 வல்லவரே. ஆண்டவரே என் ஜெபங்களை கேட்கிறது நீ சார்ந்து இருக்கிற நாங்கள் வெட்கமாடுறோம் எங்களை அற்புதம் செய்கிறோம் நாங்கள் ஆண்டவரே சார்ந்து இருக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு அற்புதம் செய்கிறோம் எங்கள் கண்ணீரை காண்கிற கண்டோம் எங்களுக்கு சாதிக்கிறான் அதே போல ஆராதிக்க ஆண்டவரை உதவி செய்வானா ஆண்டவரே ஆராதனையில் பிரியப்படுகிற ஆராதனை நீர் ஆண்டவரை கிரியை செய்கிறான் சார்ந்திருக்கிறோம் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா எங்க ஜெபங்கள் எங்க விண்ணப்பத்தினால் அல்ல ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நீங்க தான் எங்க வாழ்க்கையை நீங்க தான் ஆண்டவரே மனுஷங்களால் அல்ல மாம்சத்தின் கிரியைகளால் அல்ல உடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் உடைய ஆவியினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் நாங்கள் வாழ்க்கையே நீங்க தான் சொல்லி உணர்கிறது ரெண்டு கையை உயர்த்தி உணர்ந்த ஆண்டவரை நான் பேசுவேன் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா ஆண்டவரை பார்த்து ஓ ஹalleluya ஓ ஜீசஸ் ஹalleluya வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா என் இயேசுவே என் ஜீவனே மாணவர் என் வாழ்க்கையின் ஒரு விளக்கு இப்போதுமே என் வாழ்விலே வாழ்வே நீ
அடைகின்றேன் நான். நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவில் வந்தே, உன்னதமானவர் மறைவில் வந்தே. நிம்மதி நிம்மதி அடைகின்றேன் நான், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. மாறிப் போகும் உலகிலே, மாறிப் போகும் உலகிலே, மாறாத தெய்வம் நீதானையா, மாறாத தெய்வம் நீதானையா. கிருபை மேலே கிருபையை தந்தேன், கிருபை மேலே கிருபை தந்தேன். என் மூலமாகாமல் காத்தீரையா, என் மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுகிருப்பார்கள். நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுகிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே, கிருபையினால்தான் வாழ்கின்றேனே, கிருபையினால்தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே, இப்போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. இயேசுவே, வாழ்வே நீதானையா. நல்ல உலகான ஒரு பாட்டு. இயேசுவே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நம்பிக்கை நீங்கள் அப்பா, என் தோழில் நீங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர், உம்மை சார்ந்துள்ள பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை நடப்பிக்கிற ஆண்டவர். உங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் சித்தம் நிறைவேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆட்கொண்டு மட்டுமா நடத்தின ஆண்டவர். ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். நல்ல இடங்களில் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா. ரேகாபாலா சந்தனரஹா. ஆண்டவரே, புதிய தேவ மகிமை, புதிய தேவ கிருபை, புதிய தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுகை ஆண்டவரே எங்களுக்கு நிறைவேற்றி தருவதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, எங்களை ஆட்கொண்டு நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க மகிமை மாத்திரம் எங்களோடு கூட இருப்பதாக, உங்க பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு கூட இருப்பதாக.
ஆண்டவர் நாங்கள் சோர்ந்து போய் ஆயத்த நேரத்துல எங்கள் ஆத்மாக்களை ஆண்டவரை புதுப்பிக்கிறதுக்கு இது போதுமானவராக இருக்கிறது நான் ஸ்தோத்திரம். ஏற்றம் என்று மாறாதவனாக தேவனாக சர்வ வல்லவ தேவனாக ஆண்டவரே எங்களோடு இருக்கிறதுக்கு நான் ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையாக எங்கள் புகழ்ந்தமாக எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் அற்புதம் செய்த தேவனாக எங்கள் மத்தியில் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பிரசன்ன நாட்களும் இந்த மாதிரி தேவாமியானவர் வார்த்தை எங்களோட பேசுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நடத்துனாங்க. ஆமென். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வரவேற்கிறேன். மறுபடியும் இந்த 5வது நாட்களில் இந்த ஆராதனையில் எங்களோட கலந்து கொள்ள ஸ்தோத்திரம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் ஓடுதான் உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து கொண்டு வாசிக்கலாம். என்னோட சேர்ந்து சங்கீதம் 22 சங்கீதம் 22 ஒன்றிலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறோம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் முழுக்க வாசிக்கிறவங்க நேரம் போதாது. எனவே ஒரு 5 வசனங்களை மாத்திரம் வாசித்து அதை தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகளை கடந்து கொள்ளலாம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் பதிலை சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடி, இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசனாய் இருக்கிற தேவனே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தேன். உம்மை நோக்கி கூப்பிட்ட தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போவார்கள். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நாம் பயன்படுதாக. ஆண்டவர் என்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறேன், இது மாறாதவராக இருக்கிறேன். ஆண்டவர் நாம் பயன்படுறோம். இந்த பகுதியிலே நாம் 4ஆம் வசனத்தை பார்த்து எங்கள் பிதாக்கள் உங்களுக்கு நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ விடுவித்தேன். ஆண்டவர் வேதாகமத்தில் 2 விதமான காரியங்கள் நமக்கு அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையாகட்டும் விசுவாசத்தையாகட்டும் இது ரெண்டுத்தையுமே அதிக நேரத்திலே உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இங்க தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும்போது தங்கள் பிதாக்கள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்களை நீ விடுவித்தீர்கள் சொல்லி அவர் சொல்றதை பார்க்க முடியும். அதே போல இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் நம்பிக்கை அல்லது விசுவாசம். ஒரு மனித வாழ்க்கையில நம்பிக்கையா அவசியமா, விசுவாசம் அவசியமா? அதையும் தாண்டி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் தருகிற விசேஷித்த ஆசீர்வாதங்கள் என்ன? எதற்காக ஆண்டவர் நாம் விசுவாசிக்க வேண்டும்? விசுவாசித்தால் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை சார்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் 4 காரியங்களை 5 காரியங்களை அவர் செய்கிறார். அதை ஆண்டவர் நமக்கு செய்யும் பொழுது அதை நாம் கடைசியாக நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுவதையும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது சொல்லி ஆண்டவர் 2 இடங்களில் 2 காரியங்களை நாம் காட்டுகிறார். சங்கீதம் 24 நம்பிக்கை வைத்தார்கள், அவர்களை விடுவித்து. இங்க விசுவாசமானது நம்பப்படுவதையும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது சொல்லியும் அப்போ விசுவாசத்தை குறித்தும் இங்க நம்ம பார்க்க முடியும். அப்போ விசுவாசம் ஒரு மனுஷனுடைய அவசியமா, நம்பிக்கை அவசியமா? ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் அவசியமா, நம்பிக்கை அவசியமா? முதல்ல 2த்துக்குமே வித்தியாசம் நமக்கு அவசியம். 2த்துக்கும் ஒரு தெளிவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேதாகமத்துல நம்பிக்கை விசுவாசம் 2ம் அவசியம் என்று நிறைய சொல்லிட்டு இருக்குது. நம்பிக்கை, அன்பு, விசுவாசம், அன்பே பெரிது சொல்லி நிறைய டெஃபினிஷன் நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். அப்படி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் நம்பிக்கை வேறு,
விசுவாசம் வேறு என்பதை நம்ம நிறைய நேரங்களிலே நம்ம கிறிஸ்தாந்தப்படுத்த பார்க்க முடியும். அதனுடைய அறிவில் அறிந்து கொள்ளாதபடி வேத அறிவிலே அதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் நம்பினானா விசுவாசித்தானா என்பதற்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அவன் முதலாவது நம்பிக்கைனா என்ன, விசுவாசம்னா என்ன? ஒரு மனுஷன் கண்ணுக்குமான இருக்கிறத பார்த்து அதை நம்புவது, அதுக்கு பேர் நம்பிக்கை. அல்லது பிரசன்ட் இப்ப நடக்கிற சூழ்நிலையை பார்த்து இதெல்லாம் நடக்கிற சூழ்நிலையை பார்த்து ஒருத்தர் சொல்றாங்க ஆண்டவர் வரப்படுறாரு, உடனே வந்துருக்கிறாரு, அதனால ஆயத்தமாயிடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அது நம்பிக்கை. அதை தாண்டி விசுவாசம். ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அது மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது பரிசுத்தமாக இருக்கிற ஆண்டவர் விசுவாசிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் அவர் மத்திய ஆகாயத்தில் இருக்கும்போது சபையை எடுத்துக்கொள்ளப்படும் போது சபையில் இருக்கிற ஜனங்கள் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று நம்புகிறது விசுவாசம். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கை என்பது தற்காலத்தில் நடக்கிற காரியம் அல்லது இப்பொழுது கண்ணால் பார்த்த காரியத்தை நம்புவது நம்பிக்கை. ஃபியூச்சர்ல நடக்க போகிற காரியம், அதாவது ஆபிரகாம் நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தையை சொல்லும் போது நம்பிக்கை குறித்து ஆண்டவர் பேசும்போது, விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது அவனுக்குமே தெரியாது. ஆபிரகாம் 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 ஆபிரகாம்ன்றது வந்து தகப்பன், ஜாதியுடைய தகப்பன் இல்லை. ஆனா ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது அவன் ஹோல் நேஷனுக்கும் தகப்பனா மாறுகிறார். 3 பெரும் சந்ததிகளுக்கு தகப்பனா மாறுகிறார். அப்போ ஆபிரகாம் எதை நம்பினான் அப்படின்னா நம்பல, விசுவாசித்தான். நம்பிக்கை என்பது பிரசன்ட், போயிட்டு வரும்போது நடக்கும், அதுதான் அது நம்புறது. ஆனா விசுவாசம் என்பது 3 தலைமுறை அல்ல, 4 தலைமுறை இல்ல, 1000 தலைமுறை வரைக்கும் நடக்க போற சம்பவத்தை கர்த்தர் சொன்னாலே நான் நம்புறேன், எனக்கு வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறேன், அது நிச்சயமா நடக்கும் என்று சொல்லி ஆபிரகாம் அதை செய்யலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று, இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா நம்பிக்கை அல்ல, விசுவாசமே. நம்பிக்கை அல்ல, விசுவாசமே. இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்க ஆண்டவர் நம்பாதீங்க, அதை தாண்டி தேவன் மேல வச்சிருக்க விசுவாசத்தை நான் வர்த்திக்க பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இருக்கிற விசுவாசம் இன்னும் பல மடங்கு பெருக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக உண்டு. நம்பிக்கை என்பது இருக்கிறத வைத்து நம்புவது, விசுவாசம் என்பது இல்லாத ஒன்றை நம்புவது, இல்லாத ஒன்றை நம்புவது. அவர்தான் வயது சென்று ஒன்றுமில்லாமல் சூழ்நிலை. ஆனா அவன் ஆண்டு சொல்றாரு, வானத்து நட்சத்திரம் போலும் கடற்கரை மணலை போலும் சந்தை பெருக போவேன்னு சொல்றான். சொல்லும்போது விசுவாசித்தானா நம்பினானா என்று சொல்லி பார்த்தா அவன் நம்பல, விசுவாசித்தான். நம்பிக்கை என்பது இருக்கிறதை பார்ப்பது, விசுவாசம் என்பது இல்லாத ஒன்றை பார்ப்பது. அதாவது நம்பப்படுகிறதையும் காணப்படாத சென்று வரைக்கும் பார்க்காத ஒன்றை நம்புகிற ஒரு காரியம், அது விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல கர்த்தர் நம்மை வளர்க்க அந்த உதவி செய்வார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம், ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 18லிருந்து 20 வசனம் வரை. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதுக்கு நம்பிக்கையோட அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறான், விசுவாசித்தான். அல்லேலூயா. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவனாய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசத்துல முழு நிச்சயமாய் ஆண்டவரை நம்பிக்கையோடு கூட அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்துல நம்மை வல்லவனாய் மாற்றுகிறார். இம்யூனிட்டி பவரா இருக்கட்டும், மற்ற காரியங்களாக எதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம் அல்ல. அதை தாண்டி விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய வருகைக்கு நாம் கடந்து போக
விசுவாசம் அவசியம். நாட்களில் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு பாஸ்டர் பேசியிருந்தார். பேசும்போது இந்த கொள்ளை நோய் யாரையும் தொடாமல் போகாது போல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம், நம்மை தொடாது. அல்லேலூயா. அப்படியே தொட்டாலும் நம்ம மறைக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்படியே தொட்டு மறைத்து போனாலும் நித்தியத்துக்கு போகும். அது விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும். அல்லேலூயா. பரலோகத்தின் பிள்ளைகளாக நான் வாழ்கிறேன். அந்த விசுவாசத்தோட வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அப்ப விசுவாசத்தை இந்த நாட்களில் வர்த்திக்க பண்ண ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இப்ப விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வர்த்திக்கப்படுமானால், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பெருகுமானால், விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெருகினால் அவருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் என்ன? விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெருகுமானால் அவருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு விசுவாசம் மட்டும் சரியான விதங்களில் பெருக்கம் அடைய ஆரம்பிச்சதுன்னா கர்த்தர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை போஷிக்கிறவர்களாக இருக்கிறார். நம்மை போஷிக்கிறவர்களாக இருக்கிறார். ஒன்றுமே வேலை செய்யற ஒன்றுமே இல்லை, வெறுமையா இருக்கிறோம் அப்படின்னா கூட கர்த்தர் நம்மை போஷிக்கிறாங்க. எலியாவை கால்கள் கொண்டு போஷித்த ஆண்டவர் என்னை போஷிப்பார் விசுவாசித்தான் நடக்கும். அல்லேலூயா. எலியாவை கால்களை கொண்டு போஷித்த ஆண்டவர் நம்மையும் போஷிக்க வாழ்கிறவர்களாக இருக்கிறார். இப்போ போஷிக்கிறதுக்கு விசுவாசம் அவசியம். ஒருவேளை வீட்டுல குறைவுபட்டிருக்கிறதா, தேவையோடு இருக்கிறீங்களா, எதிர்பார்ப்பு இருக்கிறீங்களா, பணத்துல குறைவா இருக்கிறோமா, அல்லது ஆகாரத்துல குறைவா இருக்கிறோமா, அல்லது பொருளாதாரத்துல குறைவா இருக்கிறோமா, நமக்கு வேண்டியவையில குறைவா இருக்கிறோமா, அப்படி குறைவா இருக்கிற நேரங்களில் எங்கள் விசுவாசியின் தேவையை சந்திக்கிற கர்த்தர் உண்டு. என் தேவையை நிறைவாய் நடத்துகிற தேவனோடு உண்டு. அவன் நிச்சயமா என்னை போஷிப்பான், நிச்சயமா நடத்துவான், நிச்சயமா எனக்கு வேண்டியவைகளை கர்த்தர் நிச்சயமா தருவார் என்று சொல்லி விசுவாசத்தில் அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்வானாக. ஆண்டவரால் இந்த விசுவாசம் நம்மை போஷிக்கும். இரண்டாவது, விசுவாசம் நம்மை பாதுகாக்கிறது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. இன்றைக்கு எந்த தடுப்பு மருந்தும் கிடையாது, ஆனா விசுவாசிகள் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவன் நமக்கு ஒரு பாதுகாப்பு, விசுவாசத்தினாலே ஒரு பாதுகாப்பு நிச்சயமா நமக்கு கிடையாது. விசுவாசிகளுக்கு மாத்திரமே அந்த பாதுகாப்பை கற்றுக் கொடுக்கிறார். பயம் இருக்கக்கூடாது. விசுவாசிகளுக்கு பயம் வராது. ஆண்டவர் நம்புறப்பா, எனக்கு எதுவும் நடக்காது. அவரால் நான் தவறு செய்திருப்போம்னா, ஒருவேளை நாம் ஏதோ ஒரு விருதங்களில் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செயல்பட்டு இருப்போம்னா நமக்கு ஆண்டவருக்கு பயம் வந்துடும். அந்த பயத்தின் மத்தியில அந்த சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரை வாங்கி என்னை பரிசுத்தப்படுத்த அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு இதயத்தோடு நாம் இருப்போமானால் நம்முடைய விசுவாசப்படி கர்த்தர் நிச்சயமாக நம்மை மாற்றி நடத்துவார். ரெண்டாவது தான் நான் சொன்னேன், கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆண்டவர் விசுவாசிக்கும் போது நம்மை பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பாதுகாக்கிறார். எப்படிப்பட்ட நேரத்திலும் கர்த்தரை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு சமீபத்தில் ஒரு சில மேக்சின் வாசிக்கும் பொழுது இன்னைக்கு சாதாரண மாஸ்க் போட்டுருக்கிற அந்த மாஸ்க்ல எந்த மாஸ்க்குமே பவர் கிடையாது. எந்த மாஸ்க்குமே அந்த வைரஸ் உள்ள வருவதை தடுக்கிற பவர் கிடையாது. N95 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 95% தடுக்கிற ஒரு மாஸ்க் தான் N95. அதை தாண்டி 100% தடுக்கிற மாஸ்க் பார்த்தீங்கன்னா கொரோனா பேஷண்ட்டை பார்க்க போகிற டாக்டர்ஸ் மட்டும் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு N95 வாங்கணும்னா கூட குறைந்தபட்சம் 40 ரூபா ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கணும். அது இப்போ மெடிக்கல் ஷாப்பில் போனால் 150 ரூபா விற்குது. இப்போ அந்த N95 இருந்தால் தான் ஒரு மனுஷனை பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மனுஷர்களுக்கு வாங்க வைத்திருக்கிறாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அதில் N95 தேவையில்லை, எந்த 95 தேவையில்லை. தேவனை விசுவாசிகள் விசுவாசத்தில் இருக்குமா கர்த்தர் நிச்சயமாக நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பாதுகாக்கிறார். அதற்கு ரொம்ப அவசியமான ஒன்று வேத வசனத்தின் ஆழத்துக்குள்ளாக கடந்து போகிறேன். தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருக்கிறேன். ஆண்டோட விசுவாசிக்கிறேன். அவரோட நேரத்தை நான் செலவழிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிற எனக்கு ஒரு தீங்கும் என்ன அணுகாது, எத்தீங்கும் என்ன அணுகாது. அந்த நாட்களை பாடுவேன், எத்தீங்கும் என்ன அணுகாது. நல்லா உற்சாகமாய் பாடுவோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி நல்லா அறிக்கை செய்யப்படணும். எனக்கு எந்த தீங்கும் ஆகாது. அப்படியே தீங்கு வந்தாலும் தீங்கு நாளில் கூடார வரையில் வைத்து என்னை பாதுகாக்கிறது. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லுடைய நிழல் தங்குவான். நான் ஆண்டோடைய மறைவில் இருக்கிறேன், சர்வோட நிழல் தங்குறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகாது.
விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் போஷிக்கிறார். விசுவாசிகளுக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். மூன்றாவது, விசுவாசிகளுக்கு மாத்திரமே அடுத்து 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 உண்டான நடக்க போகிற சம்பவங்களை குறித்து ஒரு ஞான போதனையை கர்த்தர் தருகிறார். ஞான அறிவை தருகிறார். ஒரு தெளிவை நமக்கு தருகிறார். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? தேவையில்லாத கூச்சல் போடுகிற வீணான பிரிவினை கொண்டு வந்தோம், வீணான காரியங்களை பேசிக்கொண்டு அல்ல, தேவ சுவாபத்தை தரித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு நேரத்தை கொடுக்கிறார். அவரை போலவே மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர் தான் இந்த நாட்கள். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறோம், தாம் செய்த கிரியைகள் செய்வான். அந்த தெளிவாக சொல்றார். என்னை விசுவாசிக்கிறோம், தாம் செய்த கிரியைகள் செய்வோம். இவைகளுக்கு மேலோட்டம் ஆண்டவர் விசுவாசிக்கிற நாம் அவர் செய்த கிரியைகளை செய்வார். அவரை போலவே மாறும். பேச்சு, செய்கை, கிரியை, குணாதிசயம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சில ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆண்டவருடைய வருகையில் ஆயத்தப்படுகிறேன்னு சொல்லுவாங்க, ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சுவாபம் கூட அவர்களை பார்க்க முடியாது. நான் சொல்லுகிற காரியம் அவன் மேன்மை என்று சொல்லி பேசிட்டு இருக்கான். அவருடைய வாழ்க்கை அப்படி இல்லாம கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார், கர்த்தர் என் வாழ்க்கையில என்னை உருவாக்க விரும்புகிறார், கர்த்தர் என் வாழ்க்கையில எதை மாற்ற விரும்புகிறார். அப்படி அர்ப்பணிப்போம். ஆனால் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பயனுள்ளதாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரோடு சேர்க்கிறார். தேவனை விசுவாசிக்கும் பொழுது நம்மை போஷிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை சரியான விதங்களில் உருவாக்குகிறவர். நம்மை சரியான விதங்களிலே உருவாக்குகிறார். மூன்றாவது காலம் உருவாக்குகிறார். இந்த காலம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாட்களில எத்தனையோ பேர் பயந்து போய் ஊற விட்ட மாதிரி போறாங்க, எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குன்னு ஒரு சேஃப்டி இருக்கு. ஆண்டு பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஊற விட்டு போவதால இல்ல, எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் நம்ம எழுதுனா எடுத்துவார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்ற கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்று என்று சொல்லி, ஆண்டவருக்கு மறைவானது எதுவும் இல்லை. எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் பாதுகாத்தான் உண்டு. அல்லேலூயா. அது நமக்கு நித்தியத்தை கொடுத்த ஒரு அறிவு இல்லாதவர்கள் தான், நான் எங்க அங்க ஒரு போனா சேஃப் ஆயிடுவேன், அங்க போனா சேஃபா, எங்க போய் சேர்றேன், எங்க போனாலும் கர்த்தரை என்ன நம்புகிறேன். நான் இருக்கிற இடத்துல என்னை பாதுகாக்க என் தேவன் உண்டு. நான் இருக்கிற இடத்துல என்னை போஷிக்க என் தேவன் உண்டு. நான் இருக்கிற இடத்துல நான் அவரை போல் மாற என்னை விட்டு கொடுக்கிறேன். என் ஜீவியம் அவரை போல் மாறணும், என் பேச்சு அவரை போல் மாறணும், என் எண்ணங்கள் அவரை போல் மாறணும், என் சுவாபங்கள் அவரை போல் மாறணும், என் நினைவுகள் அவரை போல மாறணும். நான் செய்கிற எந்த கிரிகள் ஆனாலும் அதை கிறிஸ்து மகிழ்படணும். நாம் விசுவாசிக்கிறவர் என்று சொல்லி அல்லேலூயா அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் செய்வார். அப்போ நான் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிற இன்னார்கள் நான் அறிவேன். நம்ம பார்த்து சொல்லணும், நம்மளை பார்த்து சொல்லணும், அவர் உண்மையிலே அவரை போல இருக்கிறார், ஆண்டவரை போல இருக்கிறார், ஆண்டுடைய சாயல் அவர்களுக்கு காணப்படுகிறது என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு தருவார். நம்மையும் தேவனுக்கு நேராக கனிகளிலே குணங்களிலே அவரை மையப்படுத்த ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவர் நாம இப்படி நிறைய வசனங்களை மேற்கோள் காட்டி தியானிக்க நமக்கு நேரம் உண்டு. ஆனாலும் எல்லாரையும் இந்த வாரங்களில் சந்திக்கும் போது, வீடுகளில் சந்திக்கும் போது உங்களுக்கு நான் அந்த மெசேஜ் முழுவதுமாக நான் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வதாக. இந்த வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்வது விசுவாசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவதாக. விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. நம்புறது இப்ப இருக்க சூழ்நிலையை பார்த்து ஒரு நாள் அவங்க இவங்க சொல்ற எதையும் நம்பாதீங்க. விசுவாசத்தினால எது உங்களுக்கு சரியாக தெரிகிறதோ, விசுவாசத்தினால கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை மாத்திரம் நம்பிக்கொள்ளுங்க. விசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை மாத்திரம் நம்பிக்கொள்ளுங்க. வசித்துவான வார்த்தைகளை மாத்திரம் நம்பிக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா அவர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். விசுவாசிகளை கர்த்தர் போஷிக்கிறார், விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாக்கிறார், விசுவாசிகளை கர்த்தர் தம்மை போல உருவாக்குகிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை என்னை கர்த்தர் உருவாக்குகிறார். நம்ம இருக்கிற நிலையில அந்த சமூகத்தோடு கொடுத்து ஒரு சின்ன ஒரு பேசிதான் அந்த சமூகத்தோடு கொடுத்து ஒரு அர்ப்பணிப்போடு நாம் செய்வோமா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படி வார்த்தை எங்களோடு கூட அன்றுவரை இடைப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்றுவரே நாங்கள் இன்னும் இதை தொடர்ந்து தியானிக்க அன்றுவரே விசுவாசத்தினாலே எங்களை போஷிக்கிற என்பதையும், விசுவாசத்தினாலே கர்த்தர் எங்களை பாதுகாப்பு என்பதையும், விசுவாசத்தினாலே கர்த்தர் எங்களை உண்மை போல உருவாக்குவர் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் இன்னும் விசுவாசிகளை உதவி செய்யும். இன்னும் ஆண்டவரே எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, அதற்கு மேலே உங்கள் விசுவாசங்களுக்கு வைத்தார்கள். ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த தேசம் என் நிமித்தமாய் பாதுகாக்கப்படுகிற நிச்சயத்தோடு நாங்கள் ஜெபிக்க விசுவாச பெருக்கம் எங்களுக்கு உண்டாவதாக.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாவே, உங்களுடைய குணாதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு உண்மை அதிகமாக விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் வீடுகளை ஆராதிக்கும் போது எந்த இடத்துல இருந்து ஆராதிச்சாலும் அந்த இடங்களிலே இந்த வார்த்தைகள் உடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதாக, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதாக. அதில் கண்டு விசுவாசிகளை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறோம் பாக்கியவான்கள் சொல்லி உண்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாவே, வருகையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ மத்திய ஆயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு இருந்து நான் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களை முற்றிலுமாக நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாக எங்களை தகுதிப்படுத்த ஏற்படுகிறோம். பிரசவத்தின் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்புடைய கிருபை, தயவும் இறக்கவும் ஆண்டவர் அதி சீக்கிரத்தை எங்கள் தேசத்தில் கிரியை சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போது நான் ஸ்தோத்திரம். கர்த்தரை செய்தான் அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிட்டு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவருடைய வாதையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை இந்த தேசத்திலே கர்த்தர் கொண்டு வர போவதற்காய் ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் காக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவர் விசுவாசம் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை என் ஆண்டவருக்கு கட்டிட போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே எங்கள் மத்தியிலிருந்து விடுதலையான காரியங்களை செய்து இது மகிழ்ப்படுகிறார். தொடர்ந்து கிருபை, தயவு, இரக்கம் அன்றைய தேசத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மகிழ்வுள்ள காரியங்களை ஆட்கள் நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் ஒவ்வொரு தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து செல்கிறோம். எங்கள் ஜெபத்தில் நடப்பினாக. ஆமென். நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பிற்கும் இன்றும் எங்கள் சதாகாலங்களிலும் நம் அனைவரோடு தங்கி தாபத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நம் இருக்கிற இடங்களிலே விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அது சீக்கிரத்தில் நம் சபையாய் கூடி வர கர்த்தரின் சேவையாய் கிருபை தருவார். அநேக சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த லாக்டவுன் முடிச்சு வந்து திரும்ப சபையெல்லாம் கூடி வர போறதுல எப்படி வீட்டில் ஆராதிக்கிறோம் அப்படியே தான் ஆராதிக்க போறோம். ஒருவேளை அப்படி இல்லாம அவனோட வருகை இருக்கும், அதில் போய்கணும்னா நிறைய தன்னுடைய வாய்ப்போக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. முந்தைய நாளுக்கு மகிமை காட்டில் புது நாளுக்கு மகிமை பெரிதாக இருக்கும். முன்னாடி எழுந்து போன அத்தனையும் கொண்டு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. அதோட சித்த நிறைவேற நம்ம ஒப்புக் கொடுப்போமாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.